Hi friends, Dharun Digital Pixel. In this video, the content is நம்ம 12 volt அதாவது டைரக்ட் பிக்சல் எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு ரிவ்யூ இல்லை ஒரு அன்பாக்சிங்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா மேபி எல்லாருமே பண்ணிட்டாங்க, அதில் பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் நம்மளும் ஒன்றும் எதுவும் ஒரு ரிவ்யூ ஒரு அன்பாக்சிங் இந்த மாதிரி எதுவும் கொண்டு வரல. 12 volt நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா RGB மல்டிக்கு உண்டான பிக்சல் எல்இடி ப்ரோக்ராமிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாகவே இருக்குது. அது என்னென்ன மாதிரி கண்டென்ட்னா டிசைனிங் பண்ணுறது வித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்இடி எடிட் இன்ஸ்டலேஷன் பண்ணுறப்ப எரர் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் பிக்சல் எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 12 volt பிக்சல் எல்இடி இதுக்கு உண்டான வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அடுத்த வீடியோ போடுறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் பிக்சல் எல்இடி அதாவது நம்ம RGB அதாவது பிக்சல் எல்இடி RGBன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மல்டி கலரோட இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன் பண்ணுறது இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு பழைய மாடுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அம்மன் டவரு, இந்த விளக்கு போர்டு, பூ போர்டு வித் இந்த ஆர்ச்சி, அதாவது பழைய மாடல் ஓல்டு மாடல் ஆர்ச்சி, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுடைய பழைய எல்இடிஎஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது எல்இடிஎஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேணால் உங்களுக்கு சைடில் பாருங்கள், நான் இமேஜஸ் காட்டுறேன். இந்த சைடில் பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், சைடில் பாருங்கள். இந்த 12 volt பிக்சல் எல்இடி எவ்வளோ ஆம்பியர் கொடுத்தா எவ்வளோ பல்ப் எரியும். ஓகேங்களா, ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கான ஒரு இது தான். நீங்கள் எவ்வளோ ஆம்பியர் கொடுத்தாலும் நம்ம RGB மாதிரி 100 ஆம்பியர் தான் கொடுக்கணும், அதாவது 5 volt 100 ஆம்பியர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். 60 ஆம்பியர் இருந்தாலே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 25 செட்டு தாராளமாக எரியும். எப்படிங்க ப்ரோ எரியும், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், 5 செட்டுக்கு மேலே எனக்கு பவரே போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய பவர் சர்க்குலேஷன் லைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான லைனாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், 2.5 வயர் எடுத்துங்க. 2.5 வயர் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பில்டிங்கில் நம்ம போகிறோம், பில்டிங்கில் டோட்டலாகவே நம்ம லைன் அடிச்சுக்கிறோம். ஓகேங்களா, டோட்டலாகவே லைன் அடிச்சுட்டு இதை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதாவது ப்ளஸ்ஸுங்கிறது ப்ளஸ்ஸு, மைனஸுங்கிறது மைனஸ். ஓகேங்களா, கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12 voltல கொடுக்குறப்ப எஸ்எம்டிஎஸோடைய, அதாவது எஸ்எம்டிஎஸ் நீங்கள் ஒரு சைடு தான் கனெக்ட் பண்ணுவீங்க, 12 volt அவுட்புட் வரதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க. 2 வயர், அதாவது ப்ளஸ் மைனஸ் வயர் மட்டும் கனெக்ட் பண்ணிடுவீங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா 4 போர்ட் இருக்கும். 4 போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 போர்ட் இருக்கும். ஏசி லைன் ஒரு போர்ட்டு வித்து 2 12 ப்ளஸ்ஸு 2 12 மைனஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய போர்ட்டில் மட்டும் நம்ம ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிடுறோம். அதில் இருக்கக்கூடிய இன்னொரு போர்ட்டு நமக்கு எம்டியாக தான் இருக்கும். அந்த இன்னொரு போர்ட்டில் இருக்கக்கூடிய எம்டியை கொண்டு, அதாவது இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 10 அடியில் அதாவது ஸ்டார்டிங்கில் கொடுத்துரும். அதிலிருந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ 20 அடி நான் ஒரு பில்டிங் போடுறேன், 20 அடி போடுறேங்கிறப்ப எனக்கு அவுட்லைன் 20, ஸ்டார்டிங் எனக்கு 0. ஓகேங்களா, சென்ட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு 10. அப்படிங்கிறப்ப ஒரு 10 அடிக்கு நீங்கள் ஒரு 2 வயர் மட்டும் போட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு எஸ்எம்டிஎஸ் நீங்கள் வாங்க தேவையில்ல, பவர் லைன் பர்ஃபெக்டாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து இந்த எல்இடி கிடைக்குமான்னு தயவு செய்து கால் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம அதாவது நம்மளுடைய சேனல் ஒன்றும் இந்த 12 volt டைரக்ட் பிக்சலை பற்றி ஒரு வீடியோ போடலை. அதனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே கடையில் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். நம்ம சேல்ஸ் எதுவும் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வேணால் உங்களுடைய ஷாப்லேயே, அதாவது நான் எதனால என்கிட்ட கேட்க வேணான்னு கேட்குறீங்கன்னா, என்னுடைய சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், இப்போ திருச்சியில் ஒரு ரேட் இருக்கும், சேலத்தில் ஒரு ரேட் இருக்கும், மதுரையில் ஒரு ரேட் இருக்கும், சென்னையில் ஒரு ரேட் இருக்கும். ஓகேங்களா, அதனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்களே முடிஞ்சவரை உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, தயவுசெய்து இதை வந்து என்ன விலை வருது என்ன ரேட்டுன்னு மட்டும் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த தான் கான்செப்ட். ஓகேங்களா, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எல்இடியை வந்து நம்ம எரிய வச்சு பார்ப்போம். ஓகேங்களா, இது எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது, என்ன குவாலிட்டி வருது, அதாவது உங்களுக்கு ஒர்த்தபுளா. இப்போ சாதாரண ஒரு உதாரணம் ஒரு ரேட்டு சொல்கிறேன் பாருங்க, ஒரு 75 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன், 75 ரூபாய்க்கு இது எனக்கு ஒர்த்தபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 பல்பு கண்டிப்பாக ஒர்த்தபுள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேலே மூடியெலாம் போடுவாங்க, மூடியும் போட்டுக்கலாம். இல்லையா, ஒரு செட்டை எடுத்துகிட்டு நீங்கள் டேக் பெல்ட்டு அடிக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம பிக்சல் எல்இடி, அதே மாதிரி டேக் அடித்து நீங்கள் பில்டிங்கில் கொடுக்குறப்ப டேக் அடிச்சிங்க, ஒரு கயிறு ஒன்று ஆட் பண்ணிங்க, கயிறு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு டேக் அடிச்சிருங்க. ஓகேங்களா, நம்ம பெல்ட்டு மாதிரி மாடுலேஷன் பண்ணலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் இப்போ வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா என்ன அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
நான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியரில் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் 12 வோல்ட். ஓகேங்களா, நான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு செக் பண்ணுறேன். டிஃபால்ட் நீங்கள் எப்பவும் போல் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு லைட்டும் என்ன பிரைட்னஸில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது 75 ரூபாய்க்கு இது உண்டான ஒர்த்தபுளா? நான் வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, அதாவது பேசிக். நான் ஒரு உதாரணம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். 75 ரூபாயும் இருக்கலாம், 85 ரூபாயும் இருக்கலாம், 90 ரூபாயும் இருக்கலாம். ஓகேங்களா, இது 75 ரூபாய்க்கு உண்டான ஒர்த்தபுளான ப்ரைஸ், அதாவது லைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சஜஷன் பண்ணுறது நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எரியலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த 12 வோல்ட் டைரக்ட் பிக்சல் உங்களுக்கு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம். இந்த சக்ரா போர்டு, அதாவது ஓல்டு மாடல் சக்ரா போர்டு, இல்லை பூத்தட்டி, இல்லை விளக்கு போர்டு, நல்வரவு போர்டு, இந்த மாதிரி போர்டுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பில்டிங்கில் போட்டு நம்ம ஓனாக கொடுக்கக்கூடிய கண்ட்ரோலருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. நம்ம ஓனாக போடுற கண்ட்ரோலர் இந்த 12 வோல்ட் டைரக்ட் பிக்சலில் சேஞ்ச் ஹவர்ஸ் 13 சேனல் கண்ட்ரோல். அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ரன்னிங் போர்டு. ஓகேங்களா, ரன்னிங் போர்டு 13 சேனல்ஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது அதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அதோட வீடியோ அதாவது 13 சேனலில் இந்த டைரக்ட் பிக்சல் எல்இடி நம்ம எப்படி ரன் பண்ணுவோம்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.